என் ஜனமே, என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். பூமி தன் இரத்தப் பழிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருக்கும். ஏசாயா 26வது அதிகாரம் கர்த்தரை துதித்து பாடும் துதியின் கீதமாகும். இந்த பாடலில் ஏசாயா 26, 19, 20 ஆகிய வசனங்கள் இடம்பெறவில்லை. ஏசாயா இந்த வசனங்களில் புதிய சத்தியத்தை சொல்லுகிறார். அவர் இங்கு சொல்லுவதை இந்த அதிகாரத்தின் முடிவுரை என்று சொல்வதற்கு பதிலாக ஏசாயா 27வது அதிகாரத்திற்கு முன்னுரை என்று சொல்லுவது சிறப்பாக இருக்கும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அழைக்கிறார். என் ஜனமே வாருங்கள் என்று கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அன்போடு கூப்பிடுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்திற்கு வர வேண்டும், அவரோடு கூட வர வேண்டும். புயல் காற்று அடிக்கும் போது துன்மார்க்கர்கள் சிதறி போவார்கள். அதே புயல் காற்று கர்த்தருடைய பிள்ளைகளை அவரிடத்தில் கூட்டிச் சேர்க்கும். நீ போய் உன் அறை வீட்டிற்குள்ளே பிரவேசி என்று கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளிடம் சொல்லுகிறார். அவர்கள் வெளியில் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு இருக்கக்கூடாது. வெளியிலே புயல் காற்று வீசுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் புயல் காற்றில் சிக்கிக் கொள்ளாமல் பாதுகாப்பான இடங்களில் தங்கி இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னமே அவருடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான இடம். நாம் நம்முடைய அறை வீட்டிற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். இந்த வீட்டிற்குள்ளே போவதற்கு நமக்கு பாதை தெரிந்திருக்க வேண்டும். இந்த பாதையை நாம் விசுவாசத்தினால் கண்டுபிடிக்க வேண்டும். நம்முடைய அறை வீட்டிற்குள்ளே நாம் பிரவேசித்து அங்கு கொஞ்ச நேரம் நம்மை ஒளித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பில் நாம் மறைவாய் இருக்க வேண்டும். நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள். கர்த்தர் பேழையின் கதவை பூட்டினார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆபத்துக்கள் வரும்போது நாம் தேவையில்லாமல் ஆபத்துக்களில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. நமக்கு கர்த்தருடைய சமூகமே பாதுகாப்பான இடம். நம்மை சுற்றிலும் ஆபத்துக்கள் நெருக்கும் போது நமக்கு பாதுகாப்பான இடமாகிய கர்த்தருடைய சமூகத்திற்கு நாம் வந்துவிட வேண்டும். எலியாவுக்கு ஆபத்து வந்தபோது அவர் கேரித் ஆற்றடையில் மறைவாய் இருந்தார். நமக்கு ஆபத்து வரும்போது நாம் நம்முடைய அறைக்குள்ளே பிரவேசித்து நம்முடைய கதவுகளை பூட்டிக் கொண்டு அங்கே கொஞ்ச நேரம் நம்மை ஒளித்துக் கொள்ள வேண்டும். அமைதியான சூழ்நிலையில் நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய இருதயத்தோடு நாம் பேச வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும். நமக்கு விரோதமாய் வரும் பிரச்சனைகள் சீக்கிரத்தில் கடந்து போய்விடும். நாம் அனுபவிக்கிற வேதனைகளும் பாடுகளும் துக்கங்களும் கொஞ்ச காலம் மாத்திரமே இருக்கும். நம்முடைய அறைகளுக்குள்ளே நாம் பிரவேசித்து அங்கே கொஞ்ச நேரம் நம்மை ஒளித்துக் கொண்டால் போதுமானது. நமக்கு எதிராக எழும்பி இருக்கிற சினம் கொஞ்ச நேரத்தில் கடந்து போய்விடும். அதுவரையிலும் நாம் பாதுகாப்பான இடத்தில் நம்மை ஒளித்துக் கொள்ள வேண்டும். கொஞ்ச நேரம் என்பது ஒரு க்ஷணப்பொழுதை குறிக்கிற வார்த்தை. நமக்கு பாடுகள் வந்தாலும் அந்த பாடுகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நமக்கு வரும் வேதனைகளை நம்மால் நீண்ட காலத்திற்கு தாங்க முடியாது என்பது கர்த்தருக்கு தெரியும். நம்முடைய பாடுகள் வேதனைகள் எல்லாமே அதி சீக்கிரத்திலே நம்மை விட்டு விலகி போய்விடும். பிரச்சனைகள் நம்மை விட்டு கடந்து போன பின்பு நாம் கர்த்தருடைய சமூகத்திலே சந்தோஷமாயும் அமைதியாயும் ஆறுதலாயும் இருக்கலாம். சத்துருக்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் தீங்கு செய்கிறார்கள். விசுவாசிகளுக்கு மறைவாக கண்ணிகளையும் வலைகளையும் விரிக்கிறார்கள். விசுவாசிகளுக்கு எதிராக தூஷணமான வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். சத்துருக்கள் அக்கிரமக்காரராய் இருக்கிறார்கள். துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். பூமியினுடைய குடிகள் மத்தியிலே அக்கிரமம் அதிகமாய் இருக்கிறது. இதன் நிமித்தம் கர்த்தர் அவர்களை விசாரிக்கும்படி தம்முடைய ஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு வருவார். அக்கிரமக்காரரை தண்டிப்பதற்காக வருவார். கர்த்தருடைய ஸ்தானம் என்பது அவருடைய கிருபாசனத்தை குறிக்கும் என்று சிலர் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய கிருபாசனத்தில் இருப்பதற்கு பிரியப்படுகிறவர். கிருபாசனத்திலே கர்த்தர் தம்முடைய கிருபையை மாத்திரமே வெளிப்படுத்துவார். அக்கிரமக்காரரை தண்டிக்கும் போது கர்த்தர் தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துவார். கர்த்தர் கிருபாசனத்தில் இருந்து தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தாமல் அந்த ஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு வந்து அக்கிரமக்காரர் மீது தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார். பாவிகள் மரித்து போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. அவர்களும் மனம் திரும்ப வேண்டும்.
அவர்களும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய பிரியம். கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக குடிகளின் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை அழித்து போடாமல் அவர்களை விசாரிக்கும்படியாகவே தம்முடைய ஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு வருவார். அவர்களை விசாரித்து திருத்த வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தம். துணிகரமாய் பாவம் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். கர்த்தர் ஜனங்களுடைய அக்கிரமத்தை விசாரிக்கும் போது பூமி தன் இரத்த பழிகளை வெளிப்படுத்தும். பரிசுத்தவான்கள் அநேகருடைய இரத்தங்களை துன்மார்க்கர் சிந்தி இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அநேகர் இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார்கள். அவர்களை கொண்டு போட்டவர்களின் இரத்த பழிகளை கர்த்தர் விசாரிப்பார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களை யார் கொன்றார்கள் என்பது இதுவரையிலும் தெரியாமல் இருக்கலாம். கர்த்தர் வரும்போது பூமி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருக்கும். பூமி தன் இரத்த பழிகளை வெளிப்படுத்தும். இதுவரையிலும் மறவாய் இருந்த துன்மார்க்கரின் பாவங்களும் அக்கிரமங்களும் இரத்த பழிகளும் கர்த்தருடைய நாளின் போது வெளியரங்கமாயிருக்கும். கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியில் இருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்றார். ஆதியாகமம் 4:9-11 வரை. வானங்கள் அவன் அக்கிரமத்தை வெளிப்படுத்தி பூமி அவனுக்கு விரோதமாக எழும்பும். யோபு 20:27. என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து என்ன வாக்கியம் சூரியனை அணிந்திருக்கும் ஸ்திரியை பற்றி கூறுகிறது. அந்திகிறிஸ்துவிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இஸ்ரவேல் புத்திரர்கள் ஏதோம், மோவாப் ஆகியவற்றின் வனாந்தரங்களுக்குள் பிரவேசிப்பார்கள். ஏசாயா 26:20 வருங்காலத்து உபத்திரவத்தை குறிக்கும். கர்த்தர் அப்போது தம்முடைய ஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு வருவார். இது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது நடைபெறும் சம்பவம். அக்காலத்தில் அவர் தம்முடைய சத்துருக்களை அழித்து பூமியில் தமது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். கர்த்தருடைய ஸ்தானம் என்பது பரலோகத்தை குறிக்கும். ஆபேலின் இரத்தம் பூமியில் இருந்து கூப்பிட்டது. கர்த்தர் வரும்போது பூமி எதையும் மறைக்காது. அது தன்னுடைய இரத்த பழிகளை வெளிப்படுத்தும். தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை பூமி மறைக்காமல் அறிவிக்கும். 1000 வருஷ அரசாட்சி காலத்தில் ஜனங்கள் செய்யும் எல்லா பாவங்களும் வெளியரங்கமாகும். உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவோடு பூமியை ஆளுகை செய்வார்கள். அவர்களுக்கு மறைவானது ஒன்றும் இராது. அவர்கள் மனுஷரின் நினைவுகளையும் அறிவார்கள்.